சார், அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை விவரத்துல போராடுற கட்சியினர் காவல்துறை கைது செய்யறாங்க. அறவழியில போராட்டம் செய்ய விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சீமானும் குற்றம் சுமத்துறாரு. எப்படி பாக்குறீங்க? அந்த கற்பழிப்பு சம்பவம் ஒரு கோரமான கொடூரமான சம்பவம். அதிலே ஈடுபட்டவர்களுக்கு ஐபிசியில் இருக்கக்கூடிய உயர்பட்ச தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் கட்சியினுடைய கருத்தாகும். அதுபோல அவர் எதிர்த்தாரு. நேற்று ஆர்ப்பாட்டத்துக்கு போனாரு. அவரை பிற்பகலிலே கைது செய்து மாலையிலே விட்டு விட்டார்கள். அவர் ஒன்னும் செய்யாம போயிருந்தா செய்தியை பெரிய வந்திருக்காது. அவங்களே கைது செஞ்சு அவங்களே விட்டாங்க. எல்லா பத்திரிகைகளையும் ஊடகத்திலும் செய்தி ஒரு எதிர்ப்புங்கிறத அவர் நிலைநாட்டுறதுக்கு அது பயன்பட்டு இருக்கு. சார், இப்ப துண்டறிக்கை கூட கொடுக்க முடியல. துண்டறிக்கை கொடுத்தா கூட சர்வாதிகாரமா கைது பண்றாங்கன்னு சொல்றாங்க. இப்ப உங்க கூட்டணி கட்சியில இருக்க கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பாலகிருஷ்ணனே ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. ஜனநாயகத்துல அடிப்படை உரிமை போராட்டம் பண்றதோ அரசு நோக்கி கேள்வி எழுப்புறது, அதுவே கூட இந்த ஆட்சியில இல்ல அப்படின்னு சொல்லி ட்விட்டர் பக்கத்துல போட்டிருக்காரு. கேபி ட்விட்டர்ல எது வேணா போடுவாரு. அவரு அவங்க கட்சிக்கு எது நல்லதுன்னு தெரியுதோ அதை போடுவாரு. நாங்க எந்த விதமான கருத்து வேறுபாட்டிலும் இல்லை. அவர்கள் நோட்டீஸ் கொடுக்க விடலைங்கிறதெல்லாம் எல்லா இடத்துலயும் பிரச்சாரங்களுக்கு நோட்டீஸ் கடையா கொடுக்கறாங்க, வீடு வீடா கொடுக்கறாங்க. அதையெல்லாம் யாரும் தடுக்கல. எவ்வளவுதான் பிரஷர் மற்ற ஸ்டேட்ஸ்க்கு இதெல்லாம் கொடுத்திருந்தாலும் இந்திய ஸ்டேட்லயும் திமுகவை இங்கிருந்து ஆட்சியிலிருந்து இறக்குற வரைக்கும் நான் போராடுவேன் அப்படின்னு இங்க இருக்கிற மாநில தலைவரும் அது இல்லாம செப்பலும் அது வரைக்கும் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது நடக்க விட மாட்டேன் நானும் சொல்லுவேன். அம்மாதிரி இந்த அரசை கவிழ்க்கவோ இந்த அரசை கட்சியை தேர்தலில் தோற்கடிக்கவோ முடியாத வகையில் நானும் எங்கள் தோழர்களும் கடுமையாக போராடுவோம். மக்கள் மனப்பான்மை நான் அறிந்து வைத்திருக்கிறேன். போகிற இடங்களிலே பார்க்கிறேன். எதிர்ப்பு என்பது மிகச் சிறிய அளவிலே தான் இருக்கிறது. அதை பெரிதுபடுத்துகிறார்கள். மக்களிடத்திலே நல்ல ஆதரவு இருக்கிறது. சிறந்த திட்டங்களை அவர் நிறைவேற்றிக் கொண்டு வருகிறார். அதுவும் மிகவும் தன்னம்பிக்கையோடு பொறுமையோடு ஆத்திரப்பட்டு எதுவும் சொல்லாமல் அவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் மிக கவனமாகவும் மிக ஜாக்கிரதையாகவும் ஆட்சியை நடத்தி கொண்டு போகிறார். அதனால இவங்க யாரு எந்த கட்சி ஆரம்பிச்சாலும் சரி, எந்த கூட்டணி வச்சாலும் சரி, திமுக அணியை தோற்கடிக்க முடியாது. பம்பரம் சின்னனாலே மதிமுக தான். அந்த பம்பரம் சின்னத்தை மீட்டெடுப்பதற்கு வரக்கூடிய தேர்தலில் திமுக கூட்டணியில உங்களுக்கான சீட்ஸை எப்படி இந்த தேர்தல் பற்றிய பேச்சுவார்த்தையே ஆரம்பிக்கல. 1.5 வருஷம் இருக்கு. அதுக்குள்ளேயே நெகட்டிவா ஏன் சிந்திக்கிறீங்க?